Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் மொபைலில் CCleaner ஆப் வந்து யூஸ் பண்ணுறவரா? அதாவது உங்கள் மொபைலை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்காகவும் மொபைலை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து நம்ம CCleaner ஆப் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி நம்ம மொபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் CCleaner ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி அப்படியே ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ இல்லாட்டி CCleaner ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னு ரொம்பவே மொபைலே ஸ்ட்ரக் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் CCleaner ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்கள் மொபைலில் CCleaner ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் CCleaner அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்பில் உள்ள புது ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. அதோட அந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாதனாலையுமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இந்த CCleaner ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் CCleaner அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர்ஸ் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும், அதுவும் கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு CCleaner ஆப் ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் அக்ரி கொடுத்து எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் ஏதாவது இஷ்யூஸ்னாலையும் இல்லாட்டி மொபைல் ஸ்லோ ஆகிறனாலையுமே இப்படி CCleaner ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா இந்த CCleaner ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.